வாழ்க்கையில் சில நேரங்களில் எல்லாமே முடிந்துவிட்டது, இனி என் தலையெழுத்து இவ்வளவுதான் என்று நாம் சோர்ந்து போய் உட்கார்ந்து விடுவோம். ஒரு மனிதனின் தலையெழுத்து என்பது அவன் பிறந்தபோது எழுதப்பட்ட வெறும் வரிகள் அல்ல, அவன் செய்யும் செயல்களால் செதுக்கப்படும் ஒரு காவியம். தன் கையில் ஒன்றுமே இல்லாத ஒரு பிச்சைக்காரன் தன் தலையெழுத்தை மாற்ற இறைவனை தேடி புறப்படுகிறான். ஒரு பிச்சைக்காரனின் வாழ்க்கை எப்படி மாறியது என்று இந்த காவியத்திற்குள் போய் பார்ப்போம். முன்பொரு காலத்தில் ஒரு புகழ்பெற்ற ஆலயத்தின் வாசலில் ஒரு பிச்சைக்காரன் அமர்ந்திருந்தான். கிடைத்ததை உண்டு அங்கேயே உறங்கி தன் காலத்தை கழித்து வந்தான். ஒரு நாள் அந்த ஆலயத்திற்குள் ஒரு மகாத்மா வந்தார். அவர் முகத்தில் தேஜஸை கண்ட பிச்சைக்காரன் அவரிடம் ஓடிச் சென்று அவர் காலில் விழுந்தான். சுவாமி, என் வாழ்க்கை சாகும் வரை இப்படித்தான் இருக்குமா? நான் இப்படியே பிச்சை எடுத்துதான் சாக வேண்டுமா என்று கண்ணீரோடு கேட்டான். அந்த மகான் அவன் முகத்தை பார்த்து, அப்பா, இது உன் தலையில் எழுதப்பட்ட விதி. உன் வாழ்நாள் முழுவதும் நீ இப்படியே தான் இருப்பாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்றார். பிச்சைக்காரன் பதறி போனான். சுவாமி, இந்த தலைவிதியை மாற்றவே முடியாதா? நான் என்ன செய்ய வேண்டும் என்று கதறினான். அதற்கு அந்த மகான், ஒரே ஒரு வழி இருக்கிறது. நீ கைலாயம் சென்று அந்த சிவபெருமானையே நேரில் பார்த்தால் உன் தலையெழுத்து மாற வாய்ப்பு இருக்கிறது. அவரை போய் பார் என்று வழிகாட்டினார். பிச்சைக்காரன் உடனே சிவபெருமானை தேடி பயணமானான். நடந்து நடந்து களைப்படைந்த அவன் ஓய்வு எடுப்பதற்காக ஒரு செல்வந்தர் வீட்டின் கதவை தட்டினான். அந்த செல்வந்தரிடம், நான் இங்கே முற்றத்தில் படுத்துக் கொள்கிறேன் என்று அனுமதி கேட்டான். அந்த செல்வந்தரும் அவர் மனைவியும் அவனுக்கு உணவளித்து உபசரித்தனர். அவன் எங்கே போகிறான் என்று கேட்டபோது அவன் சிவபெருமானை பார்க்க போவதாக சொன்னான். உடனே அவர்கள், எங்களுக்கு ஒரு மகள் இருக்கிறாள், அவளுக்கு பேச்சு வராது, அவள் எப்போது பேசுவாள் என்று சிவனிடம் கேட்டு சொல்ல முடியுமா என்றனர். பிச்சைக்காரன் சம்மதித்தான். மறுநாள் அவன் பயணத்தை தொடர்ந்த போது ஒரு பெரிய மலை குறுக்கிட்டது. அதை எப்படி கடப்பது என்று தெரியாமல் நின்றபோது ஒரு மந்திரவாதி அங்கு வந்தார். இந்த மலையை நான் என் மந்திரக்கோளால் உன்னை கடக்க வைக்கிறேன், ஆனால் நீ எனக்காக ஒரு உதவி செய்ய வேண்டும். நான் 500 ஆண்டுகளாக முக்தி அடையாமல் தவிக்கிறேன். என் முக்திக்கு வழி என்னவென்று சிவனிடம் கேட்டு சொல் என்றார். அதற்கும் அவன் சம்மதித்தான். மலையை கடந்ததும் ஒரு பெரிய ஆறு வந்தது. அங்கே ஒரு பெரிய ஆமை அவனிடம் வந்து, உன்னை நான் ஆற்றின் மறுபுறம் விடுகிறேன், பதிலுக்கு எனக்கு பறக்கும் சக்தி கிடைக்க என்ன செய்ய வேண்டும் என்று சிவனிடம் கேட்டு சொல் என்றது. அதற்கும் அவன் வாக்களித்தான். ஒரு வழியாக அவன் கைலாயத்தை அடைந்தான். சிவபெருமானின் தரிசனம் கிடைத்தது. சிவன் அவனிடம், உன் பக்தியை கண்டு மகிழ்ந்தேன், நீ வேண்டியதை கேள், ஆனால் 3 கேள்விகளுக்கு மட்டுமே என்னால் பதிலளிக்க முடியும் என்றார். பிச்சைக்காரன் திகைத்தான். ஏனெனில் அவனிடம் 4 கேள்விகள் இருந்தன. ஒன்று செல்வந்தர் மகளின் பேச்சு, மற்றொன்று மந்திரவாதியின் முக்தி, 3வது ஆமையின் பறக்கும் சக்தி, 4வது தன்னுடைய வறுமை நீங்கி தலைவிதி மாறுவது. அவன் யோசித்தான், எந்த 3ஐ சிவபெருமானிடம் கேட்கலாம் என்று. பின்பு, நான் எப்படி இருந்தாலும் பிச்சை எடுத்து பிழைத்துக் கொள்வேன், ஆனால் பாவம், இந்த 3வரும் எனக்காக உதவி செய்தவர்கள், அவர்களின் துயரம் தீரட்டும் என்று முடிவு செய்தான். தன்னுடைய கேள்வியை தியாகம் செய்துவிட்டு மற்ற 3வருக்காகவும் கேட்டான். சிவபெருமான் பதில்களை கூறிவிட்டு மறைந்தார். ஆமையே, உன் முதுகில் இருக்கும் அந்த கனமான ஓட்டை நீ கலற்றி எறிந்தால் உனக்கு பறக்கும் சக்தி கிடைக்கும் என்று சிவன் சொன்னார் என்றான். உடனே அந்த ஆமை தன் ஓட்டை தியாகம் செய்தது. அந்த ஓட்டுக்குள் விலை மதிப்பற்ற முத்துக்களும் பவளங்களும் இருந்தன. ஆமை அவற்றை பிச்சைக்காரனிடம் கொடுத்துவிட்டு பறந்து சென்றது. அடுத்து மந்திரவாதியை சந்தித்தான். உங்கள் கையில் இருக்கும் அந்த மந்திரக்கோளை நீங்கள் எப்போது ஒருவரிடம் ஒப்படைக்கிறீர்களோ அப்போது உங்களுக்கு முக்தி கிடைக்கும் என்றான். மந்திரவாதி அந்த அற்புத மந்திரக்கோளை பிச்சைக்காரனிடம் கொடுத்துவிட்டு முக்தி அடைந்தார். இறுதியாக செல்வந்தர் வீட்டிற்கு சென்றான். உங்கள் மகள் எப்போது தன் மனதிற்கு பிடித்த ஒருவரை பார்க்கிறாளோ அன்று பேசுவாள் என்றான். அப்போது மாடியில் இருந்து இறங்கி வந்த அந்த பெண், அப்பா, இவர்தானே அன்று இரவு இங்கு வந்தார் என்று பேசத் தொடங்கினாள். மகிழ்ச்சியடைந்த அந்த செல்வந்தர் தன் மகளை அந்த பிச்சைக்காரனுக்கே திருமணம் செய்து வைத்தார். தன் தலையெழுத்தை மாற்ற புறப்பட்டவன் பிறர் நலனுக்காக தன் தேவையை தியாகம் செய்த போது இறைவன் அவன் கேட்காமலேயே அவனுக்கு செல்வத்தையும் சக்தியையும் ஒரு அழகான வாழ்க்கையும் வழங்கினான். தன் கையில் ஒன்றுமே இல்லாத ஒரு பிச்சைக்காரன் தன் தலையெழுத்தை மாற்ற இறைவனை தேடி புறப்படும் வழியில் அவன் சந்தித்த மனிதர்களின் வழிகள் அவனுடைய சொந்த வழியை விட பெரியதாக தெரிகிறது.
சுயநலத்தை விட்டுவிட்டு அவன் எடுத்த அந்த ஒரு முடிவு அவனை வாழ்க்கையில் செல்வந்தனாக மாற்றியது. பிச்சைக்காரன் தன்னிடம் இருந்த ஒரு வாய்ப்பையும் பிறருக்காக கொடுத்தான். நாம் மற்றவர்களுக்கு எதை அதிகமாக கொடுக்கிறோமோ அது பல மடங்காக நம்மிடம் திரும்பி வரும் என்பது பிரபஞ்ச விதி. நமக்காக நாம் வேண்டும் போது அது கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் பிறர் நலம் வேண்டி நாம் உழைக்கும் போது அது புண்ணியமாக மாறுகிறது. அந்த புண்ணியமே நம்முடைய தீராத வினைகளையும் தீர்த்து வைக்கும் மருந்தாகும். ஒரு மகான் சொன்னார் என்பதற்காக பிச்சைக்காரன் சோம்பேறியாக உட்கார்ந்து விடவில்லை. சிவபெருமானை காண மலை, ஆறு, காடு என பல தடைகளை தாண்டி பயணம் செய்தான். இலக்கை நோக்கி நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உங்களை மாற்றத்தை நோக்கி அழைத்துச் செல்லும். ஆமை தன் நோட்டை தியாகம் செய்ததால் பறக்கும் சக்தியை பெற்றது. மந்திரவாதி மந்திரக்கோலை விட்டதால் முக்தி பெற்றார். சில நேரங்களில் நாம் எதை உயர்வு என்று பிடித்து கொண்டிருக்கிறோமோ அதை விட்டு கொடுத்தால் மட்டுமே அடுத்த கட்டத்திற்கு நகர முடியும். பிச்சைக்காரன் சிவபெருமான் தன் விதியை மாற்றுவார் என்று முழுமையாக நம்பினான். அந்த நம்பிக்கைதான் அவனை பயணிக்க வைத்தது. நல்லதே நடக்கும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை உங்கள் மனதில் இருந்தால் இருண்ட பாதையிலும் வெளிச்சம் தானாக தோன்றும். விதி என்பது மாற்ற முடியாதது அல்ல. ஒரு மனிதன் எப்போது தனக்காக வாழ்வதை நிறுத்திவிட்டு தன்னை சேர்ந்தவர்களுக்காகவும் தன் குடும்பத்தில் உள்ளவர்களின் முகத்தில் சிரிப்பை காண உழைக்கிறானோ அன்றே அவனுடைய தலையெழுத்தை இறைவன் மாற்றத் தொடங்கி விடுவான். பிச்சைக்காரனுக்கு கிடைத்த முத்துக்களும் மந்திரக்கோளும் இல்லற வாழ்வும் அவன் செய்த தியாகத்திற்கு பிரதிபலனாக கிடைத்த பரிசுகள். நல்லதே நினையுங்கள், நல்லதையே செய்யுங்கள், உங்கள் வாழ்க்கை சொர்க்கமாகும். தன் தலையெழுத்தை மாற்ற புறப்பட்டவன் பிறர் நலனுக்காக தன் தேவையை தியாகம் செய்த போது இறைவன் அவன் கேட்காமலேயே அவனுக்கு செல்வத்தையும் சக்தியையும் ஒரு அழகான வாழ்க்கையும் வழங்கினார். பிறர்க்கென வாழ்பவனே பெருவாழ்வு வாழ்பவன் ஆவான். மேலும் இது போன்ற அற்புதமான கதைகளுக்கு நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.